எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற தேர்தலின் முடிவுகள் நேற்று வெளியாகின. அந்த முடிவுகளின் அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. எந்தவித முட்டுக் கொடுப்புகளுக்கும் அவசியம் இல்லாமல் அல்லது பேரம் பேசுதலுக்கும் அவசியம் இல்லாமல் இந்த வெற்றி வாய்ப்பு தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்திருக்கின்றது. எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் கூட இருக்கின்றது. அத்தோடு இந்த நாட்டிலே ஒரு சிறப்பான ஆட்சி மலர்வதற்குரிய அறிகுறிகள் தென்படுகின்றன. இதன் பிற்பாடுதான் மக்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய ஒரு யாப்பு அரசியல் அமைப்பு சட்டம் என்று சொல்வார்கள், அது அமைய வேண்டி இருக்கின்றது. அவற்றையும் அடுத்து இந்த நாட்டின் அபிவிருத்தி மேலோங்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. எது எப்படியோ லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் அடிபணிகின்ற ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் செயற்படுவது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். ஏனென்றால் லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் வாங்குவதும் அதுவும் வட்டியை போன்றதொரு மிக கடுமையான ஹராமான விடயமாகும். ஆனால் மோட்டார் சைக்கிளிலே ஹெல்மெட் இல்லாமல் வருவார்கள், பிடிபட்டால் 2000 ரூபாய் அல்லது 5000 ரூபாயை கொடுத்து விட்டு செல்வார்கள். இதை ஒரு வேலைக்கு கொடுத்தால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். அதாவது இந்த உலகத்திலே பொருளாதார விருத்தி ஏற்படும், மறு உலகத்திலே அதற்குரிய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் மார்க்கம் தடை செய்திருந்த விடயங்களை செய்வதில் எந்த விதமான கவலையும் இன்றி தேர்தல் காலங்களில் வழங்கப்படுகின்ற லஞ்சத்தை பெற்றுக்கொள்வது, அந்த லஞ்சத்தை வழங்குபவர்கள் மிகப்பெரிய பாவிகள். அதனை பெற்றுக்கொள்பவர்களில் வறுமையானவர்களை தவிர்க்க முடியாது. ஆனால் ஏனையவர்கள் அவர்களும் பாவிகள் தான். வறுமையானவர்களும் அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுடைய பசியின் காரணமாக ஈடுபடுகின்றார்கள். அதற்கு இறைவனிடம் மன்னிப்பு இருக்கலாம், ஆனால் மற்றபடி மன்னிப்பு இருப்பது குறைவு. நீதி நியாயம் நேர்மை என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தி எவ்வளவுதான் ஆர்ப்பரித்தாலும் உண்மையில் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் தான் முதலில் அந்த கட்சிக்கு ஆதரவு அளித்திருக்க வேண்டும். ஆனால் இன்னும் ஊழல்வாதிகளை ஆதரிக்கின்ற ஒரு சமூகமாக பெரும்பான்மையானவர்கள் ஊழல்வாதிகளை ஆதரிக்கின்றவர்களாகவே இன்னும் இந்த நாட்டிலே காணப்படுகின்றார்கள். முஸ்லிம்களை பொறுத்தவரையில் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த ஊழலிலே இருந்து விடுபட்டு முற்று முழுதாக ஒரு நல்லாட்சி இந்த நாட்டிலே நிலவ வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். இது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று நம்முடைய மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இக்ரால் சலா என்று சொல்லப்படவில்லை, இக்காம சலா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படியாயின் தொழுகையை நிலைநாட்டுவதென்றால் என்ன என்று பார்த்தால், தொழுகையில் உள்ள ஒவ்வொரு விடயங்களையும் நிஜ வாழ்க்கையிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம் என்று நாம் தொழுகையில் சொன்னால் அது நிஜ வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஹராமான விடயங்களை கொண்டு உதவி தேடுவது, ஹலாலான விடயங்களை தொழுகையில் மாத்திரம் கூறுவது, இது ஒரு பிற்போக்கான ஒரு நிலைமை. பெண்களை பொறுத்தவரையிலே தொழுகையிலே அவர்களுடைய முகமும் கையும் திறந்திருப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. ஆனால் வெளியே செல்கின்ற போது தொழுகையில் கூட மூட வேண்டிய உறுப்பை, அதாவது கால்கள் வெளியே தெரியக்கூடியதாக காலுறை இல்லாமல் முகத்தை மாத்திரம் மூடிக்கொண்டு செல்கின்ற சமூகத்தை இன்று அதிகமாக பார்க்கின்றோம். மார்க்கம் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் எங்களுக்கென்று ஒரு வழி இருக்கின்றது, அந்த வழியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்கின்ற மூர்க்கத்தோடு செயல்படுபவர்களைத்தான் நாம் இப்போது அதிகமாக பார்க்கிறோம்.
தேசிய மக்கள் சக்தியின் தலைமை பீடம் அவர்கள் கலிமா சொல்லவில்லை என்பதை தவிர மற்றைய நடவடிக்கைகள் எல்லாம் மார்க்கம் சொன்ன நடவடிக்கைகளாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அப்படியான ஒரு நல்லாட்சிக்கு ஆசைப்படாமல் தொடர்ந்தும் இந்த நாட்டை சீரழிக்கின்ற லஞ்சம், ஊழல் போன்ற விடயங்களிலே ஈடுபடுபவர்கள் இன்று அதிகமாக முஸ்லிம்களில் தான் காணப்படுகின்றார்கள். இதுதான் மிக மோசமான விடயம். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த நிலைநாட்டப்படுகின்ற அந்த தொழுகைக்கு எந்த ஒரு மார்க்கத்தில் இருந்தும் அல்லது எந்த ஒரு அரசியல்வாதியிடமிருந்தும் எதிர்ப்பு வருவதற்கு அவசியம் இல்லை. ஏனெனில் இஸ்லாம் மார்க்கம் கூறுகின்ற விடயங்கள் அவை இந்த நாட்டின் சட்டத்திற்கு மிகவும் அமைவாக உள்ள விடயங்கள். எனவே நாம் உதாரணமாக காவி நீதிமன்றத்திலே பிள்ளை செலவிற்கு கணக்கு விடுகின்ற, அதாவது பிள்ளை செலவை அலட்சியமாக செயற்படுத்துகின்ற முஸ்லிம்கள் அவர்களும் காவி சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அவர்கள் திரும்பிக் கொண்டால் காவி நீதிமன்றம் சீராக இயங்கும். அங்கே பிள்ளை செலவுக்காக அலைகின்ற தாய்மாரை நாம் சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இந்த பிள்ளைகளை பெற்றுவிட்டு அவர்களை இடையிலே விட்டு பிரிந்து கைவிட்டு விட்டு இப்படி சென்ற தந்தைமார் தங்களுக்கு பசிப்பது போல் தங்களுடைய குழந்தைகளுக்கும் பசிக்கும் என்ற எண்ணம் இல்லாமல் போதை வஸ்துக்களிலே நாட்டம் செலுத்துபவர்கள், இவர்களெல்லாம் இந்த நாட்டில் நல்லாட்சியை விரும்ப மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்டிலே உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனிமேல் தான் தீர்வு காணப்படும். அந்த தீர்வின் போது அநியாயக்காரர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பாதிக்கப்பட்ட மக்கள் நியாயம் பெறுவதோடு இன்பமடைவார்கள். கிராமங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஜனாதிபதியின் எண்ணக்கருவிற்கு அமைய நான் நினைக்கின்றேன் மலையகத்தில் இருந்து இந்த பணியை புதிய அரசு ஆரம்பிக்க வேண்டும். ஏனெனில் மிக மோசமாக வாழ்வாதார அல்லது வதிவிடங்களை கொண்ட மக்கள் அந்த மலைநாட்டில் தான் வாழ்கின்றார்கள். அவர்களுக்காக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதிகமான ஏமாற்றுக்கார அரசியல்வாதிகள் இந்த தேர்தலிலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மிக கடுமையான ஏமாற்றுக்காரர்கள் சிலர் மக்களுக்கு லஞ்சம் வழங்கி ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களால் எதுவுமே இந்த 10வது பாராளுமன்றத்தில் கடைபிடிக்க முடியாமல் போகும். எந்த வெற்றியையுமே அவர்களால் அடைய முடியாமல் போகும். அவர்களுக்கு ஆதரவான கொந்தராத்துக்காரர்களும் தங்களுடைய தொழிலை மாற்ற வேண்டிய காலம் வந்திருக்கின்றது என்று கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.